கேவல தசை, பெத்த தசை, முத்த தசை. இந்த 3 தசையிலையும் நமக்கு முருகன் அருள் வேண்டும். இந்த முருகா என்ற எழுத்து 3 உகரங்களோடு கூடியது. மகர மெயில உயிரிலே ஊ கலந்து தான் 3 வரும். மாவும் ஊவும் சேர்ந்து தான் உகரம். ரூ என்ற எழுத்து ராவும் ஊவும் சேர்ந்தா ரூன்னு வரும். ககர மெயிலே ஊ சேர்ந்து வரும். காவோட ஊ சேர்ந்தா கூ வரும். முருகு முருகு என்று உருகு பாம்பன் சுவாமிகள். இந்த 3 உகரத்தோட கூடிய நமக்கு கேவல தசையிலையும் ரட்சகம், பெத்த தசையிலையும் ரட்சகம், இனி போக வேண்டிய முத்த தசையிலையும் ரட்சகம், 3 இடங்களிலே ரட்சக மூர்த்தியாக விளங்குகிறவன் முருகன். அதனால அந்த பேர் பாருங்க, 3 உகரங்களோட முருகோடு சேர்ந்து அன்னு வருது. முருகு முருகு என உருகு 3 உகரங்களோடு கூடிய ஒரே பேரு முருகு தான். வேற எந்த தெய்வத்துக்கும் 3 உகரத்தோட கூடிய நாமம் கிடையாது. அதான் முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர். பணம் கிடைக்குமா? பணம் இல்லைன்னா வெறுவாய் தானே, வருவாய் இல்லைன்னா. முருகா எனும் ஓதும் தவத்தை முருகான்னு சொல்றதே தவமா.